இப்போ நீங்க கன்சீவா இருக்கீங்களா? கன்சீவா இருக்கும்போது கோவம் அதிகமா படுறீங்களா? கோவம் வரதுனால பிரெக்னன்சி டைம்ல என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாமா? என்னுடைய பிரெக்னன்சில நான் கோவப்பட்டதுனால, என்னுடைய டெலிவரி அப்ப எனக்கு ஒரு பாதிப்ப பத்தி தான் சொல்லப் போறேன். ஆக்சுவலா பிரெக்னன்சி டைம்ல நம்ம ஹார்மோன் இன்பேலன்ஸ்னால கோவம் அதிகமாவே வரும். என்னோட குழந்தைக்கு எனக்கு ஒண்ணும் தெரிஞ்சுக்கல. குழந்தைன்றதுனால ஹாப்பியா பார்த்துக்கிட்டாங்களோ அப்படின்னு எதுவும் தெரியல. 2வது குழந்தை அப்போ எனக்கு ரொம்ப கோவம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு எதேதோ நினைச்சு நானே அழறது இந்த மாதிரிலாம் எனக்கு கோவம் வரும். சில பேர் பிரெக்னன்சி டைம்லாம் அழுதாங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு தலைவலி எடுத்துக்கும். இல்லைன்னா பிபி அதிகமாயிடும். எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பிபி அதிகமாயிடுச்சு, தலைவலியும் ஒன்று சேர்ந்து வந்துடுச்சா. அதனால கொடுத்த தேதிக்கு 20 நாளுக்கு முன்னாடியே குழந்தைய வலி ஊசி போட்டு எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. 9th மந்த் செக்அப்க்கு தான் போனேனே. ஆனா அவசர அவசரமா இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் ஏற்றி அங்கிருந்தே கள்ளக்குறிச்சிக்கு மாத்திட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பிபி எகிரி இருந்தது எனக்கு. கள்ளக்குறிச்சிக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு ஜெல் வச்சு டியூப் வச்சு பெயின் வர வச்சுட்டாங்க. பெயின் குழந்தைய 20 டேஸ்க்கு முன்னாடியே எனக்கு எடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தினால தான் நம்ம பிரெக்னன்சி அப்போ கோவப்படக்கூடாது, ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, பிபி எகிரக்கூடாதுன்னு நம்ம கிட்ட சொல்றாங்க. எல்லாம் புரிஞ்சுக்காம நீங்க பிரெக்னன்சி டைம்ல அழுவுறீங்க, பிபி ஆயிடுச்சு அப்படின்னா உங்க குழந்தைக்கு தான் அது பிரச்சனை. குழந்தை பிறக்கும் போதே என்னோட பையன் பிறக்கும் போது அவனோட ஸ்கின் ரொம்ப சாஃப்டா இருந்தது 1 மந்த்துக்கு முன்னாடி அவனை எடுத்ததுனால. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கோவப்படாம இருங்க உங்க பிரெக்னன்சி டைம். குழந்தைக்கு கொடுக்குற ஒரு இம்பார்ட்டன்ட்டை 2வது குழந்தைக்குமே கொடுக்கலாமே, அதுவும் குழந்தை தானே. தேங்க்யூ.